வணக்க மக்களே, நீங்க 90s கிட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல 2K கிட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா உங்களோட குழந்தை பருவத்துல இந்த கார்ட்டூன் பார்க்காம நீங்க இருந்திருக்கவே முடியாது. ஆமாங்க, நான் எத பத்தி சொல்றேன்னா, அதாவது நம்ம சுட்டி டிவில பார்த்திருப்போம் பார்த்தீங்களா? டோரா புச்சி. அந்த கார்ட்டூன பத்தி தான் பார்க்க போறோம். அதுல சில இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், அதாவது உங்களுக்கு தெரியாத சில இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனாலேயே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு நம்ம சேனல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கன்டென்ட்குள்ள போயிரலாம். அதாவது 2000 காலகட்டத்துல, அதாவது 2000ல வந்து நீங்க அதிகமா கார்ட்டூன் பார்த்தீங்க அப்படின்னா, அதுல முக்காவாசி யார பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, பாய்ஸ தான் பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபைட்டு, அதாவது ரேசிங்கு, இந்த மாதிரியான கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். நீங்க எந்த இத பார்த்தாலும் சரிதான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிராகன் பால் சி, பாப்பாய் த சேலர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது வந்து பாய்ஸுக்கு பிடிச்ச மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனா கேர்ள்ஸ் ஓரியன்டா எந்த கார்ட்டூனுமே இல்ல. அதே பிசினஸ் பண்ணா எப்படி இருக்குங்கிறத ஒரு 3 பேர் முடிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வெறும் கார்ட்டூனா மட்டும் இருக்கக்கூடாது. இது ஒரு லேர்னிங் சோர்ஸாவும் இருக்கணும். அதாவது இத பார்க்க போறது எல்லாமே சின்ன பசங்க தான். அதனால சின்ன பசங்களுக்கு சீக்கிரமா லேர்ன் பண்ற மாதிரி நம்ம நிறைய விஷயத்த அதில் இன்க்ளூட் பண்ணோம்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதுனால தான் இந்த டோரா த எக்ஸ்ப்ளோரர் வந்து உருவே ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, டோரா வந்து மனுஷனாவே வர வேண்டியது இல்லைங்க. அது வந்து ஒரு ரேபிட் கேரக்டரா வர வேண்டியது. ஏன்னா சின்ன பசங்களுக்கு வந்து நிறைய அனிமல்ஸ் பிடிக்கும். அதனால இது வந்து ஒரு ரேபிட்டை உருவாக்குவோம். அந்த ரேபிட்டை உருவாக்கி அதுக்கு பேர் கூட வச்சாங்க பின்டோ. அதாவது இப்போ நம்ம டோரா புச்சின்னு பார்க்க பார்த்தீங்களா, அந்த நேம் இல்லாம பின்டோன்னு சொல்லி தான் அந்த கார்ட்டூன் வந்து வர வேண்டியதா இருந்துச்சு. ஆனா ஒரு சில காரணங்களுக்காக என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, என்னதான் ரேபிட்டை இது பண்ணாலுமே அந்த ரேபிட் வந்து மக்கள் கூட, அதாவது சில்ட்ரன்ஸ் கூட ஓவரா கனெக்ட் ஆகாது. இதே அவங்க வயசுல உள்ள ஒரு பொண்ணை நம்ம கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணா அவங்க வந்து அதில் வந்து தன்னை ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க. அதனால இது நிறைய ரீச் ஆகுங்கிற மாதிரி முடிவுக்கு வராங்க. அதனாலதான் முத டோரா உள்ள கொண்டு வராங்க. ரெண்டாவது இப்போ டோரா கொண்டு வந்துட்டாங்க, அடுத்த கேரக்டர் என்ன உருவாக்கலாம் அப்படிங்கிறப்போ தான் வந்து முயல் கேரக்டர் வச்சோன்னாங்க பார்த்தீங்களா. அதனால அங்க வந்து நம்ம மனசுல செட் பண்ணிட்டோம். அப்போ டோரோட ஃப்ரெண்டை வந்து ஒரு அனிமலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து புஜ்ஜியை வந்து ரெடி பண்றாங்க. புஜ்ஜி எதுக்காகன்னா, சின்ன பிள்ளைங்க தானே இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, லாயலிட்டின்னு என்ன, ட்ரஸ்ட்னா என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த புஜ்ஜி வச்சு நம்ம வந்து சொல்லி தரணுங்கிறக்காண்டி தான் இந்த புஜ்ஜியை வந்து உள்ள கொண்டு வராங்க. அதாவது டோராக்கு புஜ்ஜிக்குள்ள கனெக்ஷன் வந்து எப்படிப்பட்டது, எவ்வளோ அவங்க வந்து நட்பா இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்து அந்த சில்ட்ரன்ஸுமே நம்ம ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸை ஈஸியாக பிடிச்சிருவாங்கங்கிற மாதிரி அவங்க யோசித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 14, 2000 அன்னைக்கு இதோட எபிசோட் ரிலீஸ் ஆகுது. அதாவது நீங்க வந்து நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு பெரிய நெருப்பு கோழி குஞ்சுன்னு சொல்லி ஒரு எபிசோடு வரும் பார்த்தீங்களா, அதுதான் டோராவோட எபிசோடு. அதாவது சிம்பிளா, அதாவது மேப்பு, பேக்கு, டோரா புஜ்ஜி அப்புறம் அந்த கோழி குஞ்சு இதை வச்சு சிம்பிளா பண்ணாங்க. மித்த நிறைய கேரக்டர் உள்ள இருக்காது. இது ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போதே சரியான ஹிட், மேசிவ் ஹிட் ஆகுது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா கார்ட்டூனுமே நம்ம இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கோம், அது தன்னால ஓடிட்டு இருக்கோம், நமக்கு கூட பெருசாக இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஆனால் டோரா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அதாவது டோராவோட கார்ட்டூன் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், இது வழி எங்கே இருக்குது அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. அதாவது வெளியே நம்ம டிவி பார்த்துருக்காள்கிட்ட அந்த குழந்தைங்கிட்ட கேட்பாங்க. இப்போ இந்த ரூட் எங்கே இருக்கு உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு குழந்தைகிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ண அந்த குழந்தைங்களுக்கே ரொம்ப ஆர்வமாகுது. ஆமா, இங்கிட்டு போகணும்ப்பா, இதை எடுக்கணும், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க வந்து அப்படி சொல்ல அந்த குழந்தைக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த கார்ட்டூன் வந்து வேற லெவலில் வேர்ல்டு வைட்ல பேசப்படுது. அது மாதிரி ஹிட்டும் ஆகுது. அதோட டாய்ஸ், அதோட புக்கு, அதோட பேக்கு அப்படின்ட்டு எல்லாமே சேல்ஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 150 கண்ட்ரிக்கு மேல இந்த டோரா வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குள்ளநரி கேரக்டர் பிடிக்காதவங்களும் இருக்க மாட்டீங்க. ஏன்னா டோரா அது ஒரு சூப்பரான கேரக்டர். ஆனா உண்மையிலேயே அதை வந்து ஒரு டெரரான கேரக்டர் தான் கொண்டு வர பார்த்துருக்காங்க. குள்ளநரி கேரக்டரை கொஞ்சம் வந்து டெரராக இருக்கட்டும், அது வந்தாலே கொஞ்சம் பயப்படுறமா இருக்கட்டும் அப்படின்னு தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இது நிறைய பார்க்க போகிறது வந்து குழந்தைங்க தான். அப்போ குழந்தைங்க பார்த்தாங்க அப்படின்னா இந்த இதை பார்த்து பயந்தாலே சில பேர் வந்து கார்ட்டூன் பார்க்க வெறுத்துருவாங்க அந்த எபிசோடெலாம் பார்க்கறதுக்கு. அதனால இது இப்படி பண்ண வேணாம், நம்ம வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ் தானே இந்த கார்ட்டூன் உருவாக்குறோம். அதனால இந்த குள்ளநரியை வச்சிருப்போம், ஆனால் ஒரு ஃபன்னான ஒரு ரிலேட்டடாக வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த குள்ளநரி வந்து கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் குள்ளநரி திட்டவே கூடாதுன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க சொல்ல அவங்களுக்கும் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போயிருது. அதனாலவே அந்த கிரியேட் பண்ணவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோக்குள்ள அதை டெரராக நினைச்சோமோ அதுக்குள்ள அவ்வளோக்குள்ள ஃபன்னியாக உருவாக்கியிருக்கோம். இருந்தாலும் இது சைல்டுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குழந்தைங்க கார்ட்டூன் பார்க்கறது சரிதாங்க. ஆனால் சில பேரண்ட்ஸ் வந்து நீ போய் இந்த கார்ட்டூன் பாரு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் டோரா த எக்ஸ்ப்ளோரரை நீ போய் இந்த கார்ட்டூன் பார்க்க வேண்டியதானே, நீ சும்மா தான் இருக்க, போய் கார்ட்டூன் பார்க்க வேண்டியதானே சொல்லி நிறைய பேரால் பேசப்பட்டதும் சொல்லப்பட்டதுமே இந்த டோரா தான். ஏன் அப்படின்னா இந்த கார்ட்டூனால நிறைய குழந்தைகள் வந்து டைரக்ஷன், புது புது வார்த்தைகள், அதாவது ஒரே வார்த்தையை ரிப்பீட்டாக அந்த டோரால வந்து சொல்றதுனால அந்த வார்த்தையை நல்லா அவங்க கவனிச்சுக்கிறாங்க. அதனால எந்த டைரக்ஷனில் போகணும், இல்லை எந்த சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கற்றுக்கிறதுனால இது பேரண்ட்ஸ் மத்தியிலே ஒரு பெரிய வரவேற்பு பட்டுச்சு. அதனாலேயே இந்த டோரா த எக்ஸ்ப்ளோரர் வந்து ஹிட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாகவும் இருந்துச்சு.
நம்ம டெய்லி பார்க்குற டோராக்குள்ள இவ்வளோ நிறைய விஷயம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை டோராவை நான் சொன்ன மாதிரி ரேபிட்டா போட்டு பின்டோன் ரிலீஸ் பண்ணியிருந்தா உண்மையிலேயே இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்குமாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி டோரால உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்குமோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.